வைஷ்ணவி, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, கோச்சுக்காதம்மா. நான் 5 நிமிஷம் உங்களுக்கு ரெஸ்ட் எடுத்தேன். ஸ்கூல்ல வந்துட்டு கொஞ்சம் சார் கேக்கல. சரிடாமா, நான் இப்ப ஸ்டார்ட் பண்ணட்டுமா உனக்கு? எஸ் சார். என்னடா பாத்துட்டு இருந்தோம் நேத்து? நர்ஸ் ஈக்குவேஷன் அப்படிதானே? ஸ்கூல்ல கொஞ்சம் ஒர்க் அதிகமாயிடுச்சுடாமா. எஸ். சரிங்க. ஆமா, இந்த உனக்கு வந்து இந்த 7 to 8 வந்து பெட்டரா இருக்காடாமா. 7 to 8 7:30 to 8:30 ஓகே சார். ஆனா இது Thursday மட்டும் 7 to 8 வச்சிருக்கேன். 7 to 8 வச்சுக்கலாம். இப்போ உனக்கு 7:30 to 8:30 உனக்கு பெட்டரா இருக்கு, அப்படித்தானே? எஸ் சார். சரி, நம்ம ஏன்னா இன்னொரு பொண்ணு வந்துட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு டெல்லிக்கார பொண்ணு. சும்மா சும்மா நம்ம வந்துட்டு உன்னோட டைமிங் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணேன். சும்மா சும்மா வந்துட்டு கிளாஸ் வந்துட்டு ஒழுங்கா அட்டன் பண்ணாம அது மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப மந்த்லி நீங்க இப்ப எனக்கு ஒரு 12 கிளாஸ் அட்டன் பண்றீங்க. சரி, பரவாயில்ல. அது கொஞ்சம் எஃபெக்டிவாவும் இருக்கு. நம்மளால போர்ஷன்ஸையும் நான் கண்டினியூட்டியா பண்ண முடியுது. உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு ஒரு நாள் அட்டன் பண்ணது, அடுத்து ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் அடுத்து அட்டன் பண்ணுதுடாமா. நான் அதனால எனக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வேணாம்னு சொல்லிட்டேன். நான் அதனாலதான் இப்ப அவன்கிட்ட பேசியிருக்கேன். பாப்பா என்னன்ட்டு. ஏன்னா சும்மா வந்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்க முடியாதுலாமா. நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். திடீர்னு வரலைன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணதுக்கான இது வந்து வேஸ்டா போயிரும்ல. வெயிட் பண்ணதுக்கு அவங்க பேவும் பண்ண போறது கிடையாது. என்ன சொல்றீங்க? இப்ப நீங்க ஏதோ கத்துக்கிறீங்களா, நான் ஏதோ சொல்லி தரேன்னா போய் எஃபெக்டிவா இருப்போம். என்ன சொல்றீங்க? நானும் அதே மாதிரி இந்த லேட்டா வந்தா அதுக்கான கிளாஸஸ் எல்லாம் நான் எடுத்துட்டு இருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். But students are not interested to learn here. What we should do? Then leave it up. Now, yesterday what we have seen drama non-stication only, right? Yes, sir. So, now, non-stication for half cell reaction. Okay, now write the find E cell for this reaction drama. Metal solid gives metal N plus N electrons. Plus what drama? N electrons. Now write the Nernst equation, drama. Nernst equation. Yes. Nernst equation general formula, drama. E cell is equal to drama. E naught cell minus 0.059 N log what drama? QC. இந்த E naught cell நம்ம கண்டுபிடிக்கணும், அப்படிதானே? E naught cell எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உனக்கு சொல்லி தந்திருக்கேன். E naught cell is equal to drama. E cathode minus E anode. இந்த மாதிரி நீங்க நேத்து நடத்த நான் சொல்லி தந்தீங்கன்னா சொன்னதா திரும்பி எனக்கு வந்து ஹாப்பியா இருக்கும். சரி, அவங்களுக்கு ஏதோ புரிஞ்சிருக்குன்னு. எதுவுமே சொல்லனா அப்புறம் நான் அந்த டியூஷன் நடத்துறதுன்ட்டு நல்லா இருக்காதாடாமா. படிச்சா நமக்கு பிடிக்கும். எனக்கு வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லடாமா. ஓகேடாமா. இப்ப இது ஆக்சிடேஷனா ரிடக்ஷனாடாமா? இந்த ரியாக்ஷன் கொடுத்திருக்க ரியாக்ஷன் ஆக்சிடேஷன். அப்ப ஆக்சிடேஷன் ஆனோட் ரியாக்ஷன் தானே? ஆனோட் தானே? அப்ப நம்மளால என்ன எழுத முடியும்? E ஆக்சிடேஷன் தான் எழுத முடியும், அப்படிதானே? E ஆக்சிடேஷன் E நாட் ஆக்சிடேஷன் minus 0.0591 divided by what? N electrons. இங்க எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு? N எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. அதனால நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன்? N யூஸ் பண்ணிக்கிறேன். log QC வந்து என்னடா எழுதணும்? QC வந்து என்னது? ப்ராடக்ட் டிவைடட் பை பண்றோமா ரியாக்டன்ட். என் ப்ராடக்ட் வந்து என்னடா? மெட்டல் ஓட்றோமா N plus Mn plus கான்சன்ட்ரேஷன் ஓட்றோமா மெட்டல் N plus divided by 1 only, right? Because it is solid நம்ம ஒன்னு எடுத்துக்கணும். அப்ப QC வந்து என்னன்னா மெட்டல் N plus. அவ்வளவுதான்டாமா. எஸ் சார். புரியுதா? அப்ப இதே மாதிரி நம்ம கேத்தோடுக்கு எழுதலாமா? கேத்தோடுக்கு எழுதுனா என்னடாமா வரும்? metal N plus N electron reduce பண்றோமா metal solid, அப்படிதான் வரும். அப்ப இது வந்து என்னன்னா cathode reaction. இது வந்து என்ன ரியாக்ஷன்? cathode reaction. அப்ப E reduction எழுதணும், அப்படிதானே? E not reduction minus 0.0591 divided by N log QC வந்து என்னடாமா? 1 by Mn plus. வெரி குட். கான்சன்ட்ரேஷன் பண்றோமா? புரிஞ்சாடாமா எப்படி எழுதுறேன்? எஸ் சார். வெரி குட்.
Now let us write for this equation. சார் இது மட்டும் எழுதிக்கவா? எழுதிக்கலாமா? இது வந்து half cell Nernst equation for half cell. இது வந்து anodic half, அது வந்து என்னடா cathodic half. Yes sir. Anode. This is for anode. இது வந்து என்னது cathode. எழுதிட்டேன் சார். இப்ப இந்த கொஸ்டின் போடலாமாடாமா நம்ம? எஸ் சார். ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஹைட்ரஜன் கேஸ் அதோட பிரஷர் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 10 atmospheric pressure. ஓகேவா? HCl அதோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 0. இது ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எழுதிருமா நீயே, அதுக்கப்புறம் ஆன்சர். சரியா? நீயே ஃபர்ஸ்ட் போடு, அதுக்கப்புறம் நான் சார் வந்து சொல்லி தரேன். நான் இது நடுவுல ஒரு லைன் இருக்கே சார், அது எதுக்கு? ஹாஃப் செல் மட்டும் தான் எழுதிருக்கேன் நான், ஃபுல் செல் எழுதல. எஸ் சார். இப்போ இங்க H2 இருக்கு. H2 ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது? 0. அப்ப லைனுக்கு அப்புறம் என்ன இருக்கு? HCl. இப்ப HCl H ஓட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது? 1 +1. அப்ப இது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் தானே. அதுக்கான ரியாக்ஷன்ஸ் எழுதிட்டு அதுக்கான QC எழுதிட்டு அதோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா முடிஞ்சுச்சு. எஸ் சார். நான் எதுவும் ஹெல்ப் பண்றமா நீங்களே எழுதுறீங்களா? நான் ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணு.
சார் இந்த ஏடிஎம் கொடுத்துருக்காங்க ப்ரெஷர். அவ்வளவுதான். ப்ரெஷர் மூலியமா தான் எழுதணும். இப்ப பாரு, சார் இப்ப H2 கேஸ் இருக்கு. H2 கேஸ் இது என்ன கன்வெர்ட் ஆகுது? 2H பிளஸ் கன்வெர்ட் ஆகுது. இப்ப எத்தனை 2 எலக்ட்ரான் அப்படிதானே? எஸ் சார். இப்ப இது QC வந்து எப்படி எழுதுறது? H பிளஸ் ஸ்கொயர் டிவைடட் பை வாட்? பை PH2. PH2 அப்படிதானே? பிரஷர் ஆஃப் ஹைட்ரஜன். ஆமா. இப்ப இங்கேயே இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. அப்ப E0 ஆக்சிடேஷன் எப்படி சார் கண்டு? E0 ஆக்சிடேஷன் வேல்யூ அவங்களே கொடுத்துருவாங்கடாமா. அவங்களே வந்துட்டு என்னன்னா கொடுத்துருவாங்க. E0 ஆக்சிடேஷன் வேல்யூ வந்து 0. ஹைட்ரஜனுக்கு என்ன E0 ஆக்சிடேஷன்? ஹைட்ரஜனுக்கு 0. அவ்வளவுதான். போடு. இப்ப QC வந்துட்டு H பிளஸ் கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.1. அப்ப நான் 10 பவர் மைனஸ் 1 எடுத்தோமா? அப்படிதான் 10 பவர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். பிரஷர் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து எவ்வளவுமா? 10 atm. அப்படிதானே? 10 அவ்வளவுதான். அத அப்படி வச்சுக்கோ. இப்ப 10 பவர் மைனஸ் 2 டிவைடட் பை வாட்? 10. அப்புறம் இது வந்து நான் ஒரு 10 பவர் மைனஸ் 3 தானே வரும் உனக்கு ஆன்சர் QC ஓட வேல்யூ. இப்ப இது முடிஞ்சா இப்ப அடுத்து அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணு. ஆன்சர் முடிஞ்சு வேற. எஸ் சார். Sir, 88.6 into 10 to the power minus 3. E oxidation, E0 oxidation minus 0.0591 by N log QC. Log QC. அப்படிதானே? Yes, sir. E oxidation, E0 oxidation வேல்யூ 0. அப்படிதானே? 0. 0.059. என்னோட வேல்யூ வந்து என்னது? 2. log QC ஓட வேல்யூ என்னது? 10 power minus 3. அதான் நடமா. இது மாதிரி தான் நீங்க போட்டுருக்க. Yes, sir. Good. Now நம்ம இது கால்குலேட் பண்ணோம்னா -0.0591. இது வந்து 0.059 கூட சில இடத்துல 0.06 வச்சுப்பாங்க. சரியா? Yes, sir. ஏன்னா அதோட வேல்யூ அவ்வளவுதான் ஈக்குவலா இருக்கு. Yes, sir. இப்ப log 10 power minus 3 நம்ம என்ன எழுதணும்னா -3 log 10. இப்ப மைனஸ் இன்டு மைனஸ் வந்து என்ன மாறிடும்? பிளஸ் தான் மாறிடும். அப்ப 0.06 into 3 divided by what ராமா? 2. இப்ப பண்ணோம்னா இங்க என்ன வரும்? 0.03 into 3. அப்ப இது என்னடா வருது? 0.09. 0.09. அவ்வளவுதான். எஸ் சார். அதான் சார் எனக்கு உனக்கு அத கிடைச்சா? எனக்கு வந்து நான் 591 வச்சு பரவாயில்ல. அது வச்சு போட்டாலும் பரவாயில்லதான். இந்த क्वेश्चन போடுவோமா நம்ம? எஸ் சார்.
ஏன்னா கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணா நல்லா இருக்கும். ம் A solution containing a solution containing 4 into 10 power minus 4 molarity. Cr2O7 2 minus. And the 2 into 10 power minus 2 molarity. Chromium 3 plus ions. Shows a pH of 1. Calculate E reduction for the following half cell. For the what, Rama? Following half cell. So reaction is Cr2O7 2 minus. It gives what, Rama? Chromium 3 plus. Then E naught value பாத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷனுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1.5 வோல்ட் கொடுத்துருக்காங்க. சரியா? எஸ் சார். இப்ப நீ என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை கண்டுபிடிச்சிரு. E ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தானே கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. எஸ் சார். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பேலன்ஸ் பண்ணது தெரியுமில இந்த क्वेश्चन தான் மறந்துடாத. எஸ் சார். எஸ் சார். Sir, 85K agreement 2 years. இங்க நான் இங்க பேசியிருந்தேன் சார். எஸ்
எங்கடா போட்டுட்டு இருக்கியா? எஸ் சார். சரி. அந்த pH வேல்யூவை டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணலாம். பிஹெச் நீ அங்க யூஸ் பண்ணணுமா அப்படி? ஆனா கொடுத்துருக்காங்களே. அதை நீ எங்க யூஸ் பண்ணுவ பிஹெச் அப்படி கொடுத்திருந்தா? இ ரிடக்ஷன் கண்டுபிடிக்க. இங்க பாரு, அதுக்கு நான் ட்ரிக் சொல்லித்தரேன் இந்த இடத்துல. பிஹெச் கொடுத்துருந்தாங்கன்னா பிஹெச் இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க? இப்ப pH ஓட வேல்யூ ஹெச்னு வச்சுக்கோ. ஓகேவா? அப்ப அத H பிளஸ் கான்சன்ட்ரேஷன் எழுதுறப்ப நம்ம என்ன எழுதணும்னா pH H பிளஸ் கான்சன்ட்ரேஷனா மாத்தணும்னா, ஏன்னா அது H பிளஸ் கான்சன்ட்ரேஷன் டினோட் ஆனதானே. எஸ் சார். அப்ப அது வந்து என்னன்னா நம்ம 10 பவர் மைனஸ் ஹெச்னு எழுதலாம். என்ன எழுதலாம்? 10 பவர் மைனஸ் ஹெச்னு எழுதலாம். இப்ப pH ஓட வேல்யூ வந்து என்னது 1. அப்ப இங்க H பிளஸ் கான்சன்ட்ரேஷன் எப்படி எழுதலாம்? 10 power minus 1. Yes, that's it. Now use it. Yes sir. Got it? Yes sir. நம்ம இப்ப ஈஸியா இருக்கும் உனக்கு. இப்ப இத நான் பேலன்ஸ் பண்ணிட்டு வந்த ஈக்குவேஷனை அது பண்ணிட்டேன். இப்ப இதுதான் உனக்கு டவுட்டா இருந்திருக்கு. இப்ப இதை எப்படி பண்ணி முடிஞ்சிருக்கா? அதான் ஹைட்ரஜனோட வேல்யூ. அதான் ஹைட்ரஜனோட வேல்யூ தெரிஞ்சிருச்சுல என்னன்னு? எஸ் சார். அந்த pH வந்துட்டா அந்த ஹைட்ரஜனோட வேல்யூ வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. எஸ் சார். So 1.48 volt. அவ்வளவுதான்டா. எஸ் சார். எப்படி போட்டுப்பேன்? இப்ப இங்க பேலன்ஸ் பண்ணி போட்டா என்னடா வரும்? 14H பிளஸ் வருமா? எஸ் சார். சொல்றாமா 2Cr3 பிளஸ். அப்படிதானே? இங்க ஆக்சிடேஷன் நடக்குதா ரிடக்ஷன் நடக்குதா? ரிடக்ஷன் தான் நடக்குது. எஸ் சார். பிளஸ் நீ எவ்வளவு வாட்டர் மாலிக்யூல் இருக்கு? 7 வாட்டர் மாலிக்யூல் இருக்கு. அப்ப என்ன எஸ் எழுதணும்? சார். 14H2O எழுதணும். அப்படிதானே? 14H2O 7H2O 7H2O 7H2O. இங்க என்ன வரும்? 14H plus வரும். QC ஓட வேல்யூ வந்து என்னடாமா? குரோமியம் 3 plus square. 3 plus square by Cr2O7. Cr2O7 2 minus. அப்படிதானே? எஸ் சார். இப்ப Cr3 plus ஓட வேல்யூ வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2 into 10 to the power 2 minus 2. 10 power minus 2 whole square. Whole square by H plus ஓட வேல்யூ வந்து எவ்வளவுடாமா? 10 power minus 1 power 14 வர அப்ப minus 14 வச்சுக்கலாம்ல? எஸ் சார். அந்த 14 நான் எடுக்கல சார், தப்பா போட்டு. அங்கதான் மேடம் தப்பு நடக்குது. என்ன தப்பு பண்றீங்கன்னு? எஸ் சார். எஸ் சார், எஸ் சார். மார்க் பேரு சார். அப்புறம் எல்லாம் கரெக்டா போட்டு. எஸ் சார். இப்ப இதுக்கு ஆன்சரை கண்டுபிடிங்க. சரியா? எஸ் சார்.
1.36 volt. Yeah, 96 volt. இப்ப பாத்தீங்கன்னா சரியா இப்ப இது என்ன பண்ண வரும் 2 ஸ்கொயர்னு வருமா 4 into 10 to the power minus 4 minus 4 10 to the power minus 14 14 into 4 into 10 to the power minus 4. 4 4 cancel. 10 to the power minus 4 10 to the power போயிரும் 4 divided by 4 into 10 power 14 வருமா 10 into 10 power 14 ஆடாமா இதுதான் QC ஓட வேல்யூ QC அப்ப நம்ம E ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் நம்ம கண்டுபிடிக்கிறதா எஸ் சார் இப்ப E நாட் ரிடக்ஷன் minus 0.059 அது நான் 0.06 னு எடுத்துக்கிட்டேன் 0.06 divided by வாட்டரமா 6 log வாட்டரமா QC 1 into வாட்டரமா 10 power 14 E reduction potential value என்னமா 1.5 minus 0.01 அத ஐட்டம் அப்ப என்னடா வரும் log a power a அப்ப 1 into 10 power 14 நம்ம 10 power 14 னே வச்சுக்கலாம் அப்படிதான் அப்ப 14 log 10 னு வரும் இப்ப நீங்க என்ன எடுத்துப்ப 1.5 minus 0.01 into 14 into வாட்டரமா 14 எவ்வளவுடா வருது 0.01 into 14 0.14 அவ்வளவுதான் போட்டேன்னா ஆன்சர் நீட்டா வரும் புரிஞ்சா என்ன மாதிரி பண்ணுங்க இன்னொரு கொஸ்டின் கொடுக்குற அதே மாதிரி ஏன்னா நர்ன்ஸ் ஈக்குவேஷன் கொஞ்சம் முக்கியமான ஈக்குவேஷன் அதனாலதான் திரும்பி போட்டுருக்கேன் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா NO3 மைனஸ் அக்வஸ் ஃபார்ம் அதோட மொலாரிட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1 மொலாரிட்டி 2H plus அக்வஸ் ஃபார்ம் அதோட எலக்ட்ரான் it gives NO2 gas நான் வந்து என்ன 1 bar என்னடாமா 1 bar plus H2O liquid E not for this value they have given 0.78 volt இப்ப அவங்க E not reduction potential oxidation potential குடிக்கணும்னா நீ அது reduction potential தான் எடுத்துக்கணும் சரியா எப்பயுமே இந்த ஈக்குவேஷனே அப்படி எடுத்துக்கணும் ரிடக்ஷன் அந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் ஏன்னா இங்க அப்படிதான் நான் இருக்கு நைட்ரஜனோட ஆக்சிஜன் பட ஈக்குவேஷனே எடுத்துக்கோ ஈக்குவேஷனே பேலன்ஸ் ஆயிடுச்சு தான் நினைக்கிறேன் அப்படிதான் அதுக்கு முதல்ல அந்த வேல்யூலாம் இல்லையா சார் அப்படியே போடணும் QC கண்டுபிடிக்கணும் வேல்யூ இல்லையா இருக்குல்ல கொடுத்துருக்காங்கல்ல வேல்யூ எஸ் சார் இப்ப இது வந்து நியூட்ரல் சொல்யூஷன் கால்குலேட் த क्वेश्चन வந்து என்ன கால்குலேட் த E reduction in neutral solution இப்ப நியூட்ரல் சொல்யூஷன்னா pH ஓட வேல்யூ என்னது 1 pH ஓட வேல்யூ என்னது pH நியூட்ரல் சொல்யூஷனுக்கு pH என்னடாமா 0 நியூட்ரலுக்கு pH என்னமா 7 நியூட்ரல் எஸ் சார் வேற எதையோ யோசிக்கணும் நியூட்ரலுக்கு pH வந்து 7 அப்ப H+ ஓட வேல்யூ வந்து என்னது 10 to the power minus 7 எடுத்து போட்டேன் எஸ் சார்
Pressure of NO2 10 gas. to the power 14. Pressure of NO2 gas. Concentration of NO3 minus. It gives what H plus whole square. H plus what whole square. அப்படிதானே? Yes sir. QC pressure வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க 1. அப்படிதானே? NO3 minus ஓட வேல்யூ வந்து என்னது 1. H plus ஓட வேல்யூ வந்து என்னது 10 power minus 10 power minus 7 the whole QC square. Whole square okay. Whole square. அப்ப 10 power minus 14 வர அப்ப 10 power 14. அப்படிதானே? 14. Yes sir. Okay. இப்ப இதுக்கு reduction E0 reduction minus 0.06 divided by வாட்டலாமா எத்தனை எலக்ட்ரான் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் அப்படிதானே? Yes sir. log 10 power 14 அவ்வளவுதானே? E0 reduction வேல்யூ வந்து என்னது 0.78 minus 0.06 by 1 14 into 14 அப்படிதானேடாமா? Yes sir. 0.78 minus 0.06 கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சு. போட்டுட் போட்டேடாமா? the one. போட்டோம். 0.5. So, 0 minus 0.06 னு இருக்கு. 0.06 into 14 எவ்வளவுமா? 0.8 0.84. 0.06 into 14 தானே? இருங்க ஒரு நிமிஷம். 0.84. 0.06 into 14 0.84 அப்படிதானே? கரெக்ட். minus 0.06. Answer. Correct. Hey, I will call you back. Now, next question பாருங்கம்மா. Yes sir. Question வந்து என்னன்னா, the pressure of hydrogen required to make reduction potential of hydrogen electrode 0 in pure water at 298 Kelvin. At what rama? 298 Kelvin. இங்க பாருங்களேன், question வந்து என்னன்னா, question வந்து டிஃபரெண்டான question. The pressure of hydrogen gas required to make potential of hydrogen electrode 0. And the potential electrode எவ்வளவு make பண்ணனும்? 0 make பண்ணனும். In water pure water. Pure water ஓட pH வந்து எவ்வளவு? At 290 Kelvin. Yes sir. Pure water ஓட pH வந்து எவ்வளவுமா? 7 தான். 7 neutral. இப்ப இங்க ஹைட்ரஜன் தான் சொல்லிருக்காங்க. அப்ப அதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து எப்படி இருக்கும்? ஹைட்ரஜனோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்ன? minus. அம்மா 0மா? Yes sir. மேடம் sir. சாப்பிட்டா உங்களுக்கு? சார் கேக்கல, கிராக் ஆகி கேக்குது. சாப்பிட்ட மெமரியா உங்களுக்கு? அப்புறம் என்ன மாத்தி சொல்றீங்க? தெரியல சார் எனக்கு. கேத்தோடு ரியாக்ஷன் என்னது? 2H plus 2 electron it gives what H2 gas.
இதான் நடக்கும் ரிடக்ஷன் பிரச்சனை. QC வந்து என்னது பிரஷர் ஆஃப் ஹைட்ரஜன் டிவைட் பை வாட்டர்மா H plus ஹோல் ஸ்கொயர் அப்படிதானே. இப்ப pH2 பிரஷர் ஆஃப் ஹைட்ரஜன் H plus ஓட வேல்யூ வந்து என்னடாமா 10⁻⁷ அப்படிதானே. இப்ப H plus இப்ப இங்க அப்ளை பண்ணா 10⁻⁻14 வரும் அப்படிதானே வரும். இப்ப E ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும்னா E0 reduction minus 0.06 divided by how many electrons? 2 electrons. Log of pressure of hydrogen into what number? 10⁻⁻14. ஏன்னா இங்க வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது pressure of hydrogen தான். ஓகேவா? இப்ப E reduction potential வந்து என்னன்னு சொல்றாங்க? 0ன்னு சொல்றாங்க. நம்ம இந்த potential வந்து என்னதான்? 0 தான். minus 0.06 வந்து எவ்வளவு வரும்? 0.03 வரும். அப்படிதானே? அப்ப minus 0.03 log pH2 divided by 10⁻⁻14 is equal to what, Rama? 0. Log pH2 divided by 10⁻⁻14 is equal to what, Rama? 0. 0.03. 0.0. Yes, sir. 0 தானே வரும் இங்கிட்டு போனாலும். 0.03. அது இன்டு பண்றோம். எஸ் சார். ஆமாமா இன்டு தான்மா. அத பாரு. ஆன்டி லாக் எடுத்தாலும் அதோட வேல்யூ என்னதான் 0 தான். அப்ப pH2 is equal to அப்ப இங்க log anti log of 0 log 0 ஓட வேல்யூ எடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் anti log of 0 அதோட வேல்யூ வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா 1. அதோட வேல்யூ என்னமா 1 10⁻⁻14. ஓகேவா. pH2 அப்ப pressure of hydrogen is equal to 10⁻⁻14 atm. புரிஞ்சா? क्वेश्चन ஈஸியான क्वेश्चन நான் எப்படி கேட்டிருக்காங்கன்னு. எஸ் சார். புரிஞ்சா புரியலையா? அது எழுதிக்கிறேன் சார். அந்த क्वेश्चन எழுதிக்கங்க. புரிஞ்சாடாமா? எஸ் சார். Nernst equation for complete cell reaction. Nernst equation for what, Rama? Complete cell reaction. Potential கண்டுபிடிச்சிட்டோம். அப்படிதானே? எஸ் சார். இப்ப Nernst equation for complete அதேதான் சேம் தான். Nernst equation for complete cell reaction. Nernst equation for complete cell reaction. இந்த வீக்கோட இதான கடைசி வரும். நான் போன வாரத்துக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. நாளைக்கு வச்சுக்கலாமா? எஸ் சார். ஏன்னா நான் போன வாரம் ஒரு கிளாஸ் எடுக்கல, 2 கிளாஸ். ஆனா நாளைக்கு எனக்கு 7 to 8 மணிக்கு பிசிக்ஸ் இருக்கு. அப்ப என்ன நாள் வச்சுக்கலாம்? நீங்க ஒரு நாள் சொல்லு, நான் அந்த நாள் அவைலபிளா இருக்கேன். சண்டே அன்னைக்கு வச்சுக்கலாம். சண்டே அன்னைக்கு வச்சுக்கலாம். சரி, சண்டே அன்னைக்கு ஈவினிங் வச்சுக்கலாமா? சண்டே ஈவினிங் வச்சுக்கலாமா? 8 to 9 மேக்ஸ் கிளாஸ். 8 to 9 மேக்ஸ் கிளாஸ். சரி, ஒரு 4 மணிக்கு கூட வச்சுக்கலாம். ஏன்னா சண்டே தான் அன்னைக்கு. எஸ் சார். நான் மெசேஜ் போடுறேன், மூடுல நீங்க ரிப்ளை பண்ணுங்க. அது மட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிப்போம்.
ஏன்னா அந்த ஒரு கிளாஸ் எடுத்துட்டோம்னா அப்புறம் நமக்கு ஆர்டரா இருக்கும். அது நான் அமுச்சு விட்டுருந்தேன் சண்டே அன்னைக்கு. ஆனா நீங்க எதுவும் ரிப்ளை பண்ணல அதான்டா மோடி. நான் வந்துட்டு ரிப்ளை என்னால பண்ண முடியல. ஏன்னா நான் நாட் ரீச்சபிள் ஏரியால இருந்தேன். கொஞ்சம் மெடிக்கல் எமர்ஜென்சி அதனாலதான் எஸ் சார். என்னால முடியல. இல்லாட்டி நான் வந்துட்டு கண்டிப்பா இன்னைக்கு நான் எடுக்கலாம் தான் நான் இருந்தேன். தான் கிளாஸுக்கு வரலையோன்னு சொல்லி பயந்துட்டு உட்கார்ந்து இருந்தேன். உள்ளயும் வந்து பார்த்தேன் எதுவும் வரல, அதனாலதான். சரி சரி லிங்க் அவங்க ஆஹ் அமுச்சு விடல. சரி சரி அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். அவங்கள்ட்ட மெசேஜ் பண்ணேன். என்னால மூணுல மட்டும் மெசேஜ் பண்ண முடியல. நான் ரொம்ப எமர்ஜென்சி அதனாலதான். எஸ் சார். இப்ப வந்துட்டு லேர்னிஸ்டிகேஷன் ஃபுல் செல். இது வந்து ஃபுல் செல் தானடமா? ஃபுல் செல் தானே? எஸ் சார். இது வந்து ஃபுல் செல்லு. இப்ப ஜிங்க் டூ பிளஸ் இங்க இது வந்து மைனஸ் காப்பர் 2+2 காப்பர். ஓகேவா? புரிஞ்சா புரியலடாமா? புரிஞ்சுட. எஸ் சார். இப்ப இ செல் ஃபார்முலா இ செல் டு இ நாட் செல் மைனஸ் 0.06 டிவைடட் பை n log of QC. log of QC. இப்ப இங்க இது என்ன பொட்டன்ஷியல் கொடுக்குறாங்க? ஆக்சிடேஷன். அப்ப அதை நம்ம என்ன மாத்தணும்? ரிடக்ஷன் மைனஸ் 0.76. மைனஸ் 0.76. ஆனா காப்பருக்கு என்னதான் கொடுத்துக்கிறாங்க? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ரிடக்ஷன் தான் கொடுத்துக்கிறாங்க. இப்ப இ நாட் செல் வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? இ நாட் செல் வேல்யூ கண்டுபிடிச்சா என்ன வரும்? இ கேத்தோடு மைனஸ் வரலாமா? இ ஆனோடு. இ கேத்தோடு மைனஸ் வரலாமா? இ ஆனோடு. இப்ப இது வந்து என்னது? ஆனோடு. இது வந்து ஆனோடு தானே? எஸ் சார். இது வந்து என்னது? கேத்தோடு. அப்ப கேத்தோட வேல்யூ வந்து என்னது? 0.34 பிளஸ் 0.76 பிளஸ் 0. மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. வெரி குட். அப்ப இதோட வேல்யூ என்னன்னா 1.1 வோல்ட். இ நாட் செல் வேல்யூ என்னது? 1.1 வோல்ட். 1.1 மைனஸ் 0.06. இப்ப நம்ம பேலன்சிங் ரியாக்ஷன் தெரிஞ்சா என்னோட வேல்யூ தெரியும் எவ்வளவுன்னு. இப்ப ஜிங்க் 2 பிளஸ் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் லூஸ் ஆகுது? 2 எலக்ட்ரான். ஏன்னா இதுக்கு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா மத்த ரியாக்ஷனுக்கு நீங்க எழுதிதான் எடுக்கணும். அதனாலதான் சொல்றேன். காப்பர் 2 எலக்ட்ரான் தானே? அப்புறம் தானே பேலன்சிங் ரியாக்ஷன் வரும். இப்ப எவ்வளவு எலக்ட்ரான் தெரியுமா? 2 எலக்ட்ரான். லாக் QC வந்து எப்படி எழுதணும்? ஓவரால் ரியாக்ஷன் பார்த்தா என்ன வரும்? ஜிங்க் பிளஸ் காப்பர் 2 பிளஸ் ஜிங்க் 2 பிளஸ் வரலாமா? காப்பர். அப்படிதானே? அப்ப QC வந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஜிங்க் 2 பிளஸ் டிவைடட் பை வந்து என்னமா? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் காப்பர் 2 பிளஸ். எஸ் சார். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் காப்பர் 2 பிளஸ் 1.1 minus 0.03 log of zinc 2 plus ஓட கான்சென்ட்ரேஷன் வந்து என்னது? 10 power minus 1. அதோட வேல்யூ வந்து நம்ம 10 power minus 1. அப்படிதானே? எஸ் சார். 10 power minus 1 10 power minus 1 ரெண்டு அடிச்சிடலாமா? பை ஈக்குவல் வந்து என்னன்னா 1 வரும். 1.1 minus 0.03 log 1. log 1 ஓட வேல்யூ வந்து என்னது? 0. அப்ப 1.1 minus 0.03 into வட்டலாமா? 0. அப்ப ஆன்சர் வட்டலாமா? 1.1. Got it? எஸ் சார். இது மட்டும் எழுதி புரியுதா உங்களுக்கு? அதான் எனக்கு வேணும். எந்த இடத்துல இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் நல்லா பார்த்து போடுங்களாமா? சரியா? இப்ப எதுவுமே கொடுக்கலன்னா பிரச்சனை கிடையாது. நீ ஆட்டுக்கு டைரக்டா போட்டுடலாம். ரிடக்ஷன் தானே. அந்த இ நாட் வேல்யூ நல்லா பார்த்துக்கும். அது ஜிங்க் காப்பருக்கு நான் காப்பரோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எப்பவுமே 0.34 தான். சரியா? ஜிங்க் பார்த்தா மைனஸ் 0 தான். 0.76. எஸ்.
எஸ் சார். முடிச்சிட்டேன் சார். ஆன்சர் எழுதிட்டீங்களா? எஸ் சார். ஒரே நிமிஷம். எஸ் சார். லேப்டாப் ஓகே வாடாமா? முடிஞ்சா? எஸ் சார். ஓகே. இப்போ அடுத்த क्वेश्चन எழுதிடாமா? சார் எனக்கு 8 o'clock மேத்ஸ் கிளாஸ். முடிச்சிடலாம் மேடம். அப்போ நான் இந்த ஒரு क्वेश्चन போடுறேன். இந்த क्वेश्चन மட்டும் எழுதுறேன், நீங்க ட்ரை பண்ணிருங்க. ஓகேவா? எஸ் சார். சால்வ் பண்றேன். கால்குலேட் தி EM of the cell Sn solid Sn2 plus. அப்ப நீங்க முதல்ல சொன்னீங்கன்னா 6 ல இருந்து எடுத்துறேன். என்ன சார்? நீங்க முதல்ல இன்னைக்கு மேத்ஸ் கிளாஸ் இவ்வளவு நேரம் இப்ப இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் 6 வரைக்கும் எடுத்துருப்பேன் உங்களுக்கு. இல்ல சார், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. எப்பவுமே பிசிக்ஸுமே 7 to 8 தான் இருக்கும். சரி நம்ம சரி. இப்போ உனக்கு வந்து 7 to 8 கன்வீனியன்ட்டா தானே இருக்கு? எஸ். 7:30 to 8:30. 7:30 to 8:30. ஓகே. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 7 to 8. ஓகேடா. ஓகே. Thursday மட்டும் 7 to 8. ஓகேடா. ஓகே. நம்ம அதை பாத்துக்கலாம் என்னன்னு. எஸ் சார். சோ அப்ப அடுத்த கிளாஸ் நமக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வரும், அப்படித்தானே? எஸ் சார். சரி, நான் என்னன்னு பாக்குறேன் உனக்கு. ஓகேவா? நான் சொல்றேன் உனக்கு. ஏன்னா நானே வந்துட்டு இன்னும் வீட்டுக்கு போறேன். ஒரு நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு போக போறேன். நான் பார்த்துட்டு சொல்றேன். எஸ் சார். இதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சிருங்க EM of the cell. எஸ். ஓகே. கண்டுபிடிச்சு நாளைக்கு ஆன்சர் போட்டு விடுங்க. நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம். எஸ் சார். நாளைக்கு பார்க்க முடியாது, ஆன்சர் மூடல்ல போட்டு விட்டுருங்க. சரியா? எஸ் சார். நான் மூடல்ல இந்த வாரத்துக்கு இந்த சரியா? சார் நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, அதனால நான் சண்டே அன்னைக்கே சொல்லட்டுமா ஆன்சரு? சரி நம்ம நீ என்னைக்கு ஒரு நாளைக்கு ஃப்ரீயா அதை சொல்லு. சாரி சார், அது 3 hours எக்ஸாம் வைக்கிறாங்க. அதான். சரி நம்ம பரவாயில்ல, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க சாரிலாம் சொல்ல தேவையில்ல. சார் எழுதிட்டேன் சார். எழுதிட்டேன். தேங்க்ஸ். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார்.